கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தேவ செய்தி அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 1 7 வரைக்கும் தியானிப்போமானால், அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேய சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தியுள்ள மனுஷன் தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷர்களையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறப்பட்டு போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியா பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகளும் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டு அநேகர் திமிர்வாதக்காரரும் சப்பானியர்களும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. நம்ம இந்த வேத வசனத்தில் என்ன தியானிக்கிறோம் என்றால், சபைகளுக்கு அநேக துன்பங்கள் வருகிறது. எருசலேமில் உள்ள சபைகளுக்கு அநேக துன்பங்கள் வருகிறது. அப்போஸ்தலர் தவிர மற்ற எல்லாரும் யூதேயா சமாரியா எங்கும் சிதறப்பட்டு போனார்கள். சிதறப்பட்டு போனவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். சவுல் என்பவன் ஜனங்களை இழுத்து கொண்டு போய் சபையில் இருக்கிற ஜனங்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறான். அப்போ பிலிப்பு என்பவர் சுவிசேஷத்தை ஒரு பட்டணத்தில் போய் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த பட்டணத்தில் இருந்த ஜனங்கள் அதை கண்டு கவனித்து கேட்கிறார்கள். கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஜனங்களிலிருந்து அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் புறப்பட்டு போகிறது. திமிர்வாதக்காரர்கள் குணமடைகிறார்கள், சப்பானியர்கள் குணமடைகிறார்கள். அந்த பட்டணத்தில் இருக்கிறவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், 7வது அதிகாரத்தில் பார்க்குறோம், தேவானை கல்லெறிந்து கொன்று விடுகிறார்கள். அப்பொழுது தேவான் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆண்டவரே என் ஆவியை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். அப்போது நம்ம எவ்வளோ சபையில் இருக்கிறவர்கள் துன்பங்கள், துயரங்கள், மரணங்கள் வந்தாலும் நம்ம சபையை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது. சபையில் இருக்கிறவர்கள் எங்கும் திரிந்து போய் நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கு, அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்களுக்கு எல்லோருக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணும். நம்ம வேத வசனத்தை பிரசங்கிப்போம். இந்த வேத வசனத்தை படிங்கள், தியானிங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.